உங்களோட ஃபில்மோகிராஃபி, அதாவது உங்களோட ஜேர்னியை நம்ம பார்க்கும்போது seen so many memorable characters that you have presented to us, and இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு when we see you as SI மூசா ரஸா, இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட ஏன்னா மணி கேரக்டர் தான் நான் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் கம்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார், ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னோட நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது எல்லாம் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க நீங்கள். அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன் வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருக்கணும், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசாரா சார் சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னதை அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. சுப்பிரமணியம் காலேஜ் போகையில் இவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க, அது உண்மையா. ஏன்னா இவங்க நடித்த படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியம் எல்லாருக்கும் பண்ணிருந்தேன். சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ வதந்தி 2 பார்ட் ஆகுறது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ ஐ ஷுட் தேங்க் Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. Wall Watchers வந்து I have always looked forward to associating with them. So I am truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you, sir. It's been truly a special journey. Thanks to all the co-actors. Thanks to Guha ma'am, Nanda sir. Thanks to Shashi Kumar sir. Thanks to the whole team of Vadaந்தி 2. Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadaந்தி, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரீம் டைரக்டர் இருக்கிறப்போ நடிப்பு தானாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பரில் எதுவும் இல்லைன்னா தான் கஷ்டம் நடிக்கிறது, இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெசன்ட். அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணால் போதும், வில் கெட் த அவுட்புட். அது இல்லாமல் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தே ஆர் மை மாஸ்டர்ஸ். இங்கே நிறைய பேருக்கு. ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ,
நிறைய பேருக்கு. ஸோ அவங்க ப்ராஜெக்ட் அவங்க டீம் அப்படிங்கிறப்போ ஒரு 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 ரொம்ப ஹாப்பி இருக்கும். இது மோர் தென் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், நாட் ஓன்லி ஃபார் மீ. ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபீல் தட் வால் வாச்சர் வந்து எங்களுக்கு வீடு மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் தானாக வி வில் கெட் அவுட்புட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆண்ட்ரூ டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் எவ்வளோ நிறைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நிறையா படிச்சுட்டே இருந்தாலுமே whenever I used to read Andrew's writing, I feel excited and எனக்கு ரொம்ப குஷியாகிடும் படிக்க படிக்க. என்னன்னா 8th எபிசோட் மட்டும் அனுப்ப மாட்டார், 7 வரைக்கும் படிச்சுட்டு நான் சக்கப்பாய் நின்றுவேன். சார் தயவு செய்து கொடுங்கன்னா, இங்கே எப்படி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணோம், ஒரு 1 month வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி அனுப்புவார். ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ பேபி. அண்ட் எனக்கு என்னென்ன ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா கௌதம் செல்வராஜ். எனக்கு ஃப்ரம் விக்ரம் வேதா டைம்லேருந்து என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர் தான். ஸோ ஈஸ் இயர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், வால்வாச்சர் ப்ரொடியூசர். தேங்க்யூ பேபி, லவ் யூ. ஸோ சீசன் 1க்கு வந்து ஆண்ட்ரூ பிரதருக்கு என்னை ரெஃபர் பண்ணது அவர் தான். ஸோ இட் கண்டினியூஸ். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. ஸோ எனிவே அண்ட் அமேசானுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணது நிறைய பேர் இதில் இந்த ப்ராஜெக்டில் லான்ச் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சீசன் 1 விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ அவர். தேங்க்யூ. எல்லா சீசன்லேயும் வருவார், அப்படி தான் இருக்கும் அந்த ராமர் கேரக்டர். இந்த இதுலேயும் ஃபஸ்ட் சீசன்லேயும் பண்ணார், 2வது சீசன்லையும் பண்ணுவார், 3rd வந்தாலும் பண்ணுவார், 4th வந்தாலும் அவங்கவுங்க கூப்பிட்டுக்குவாங்க. ராமர் இருந்தால் நல்லாயிருக்கும், ராமர் இருந்தாலும். இந்த மூசா ராசாவுக்கு இந்த வெப் சீரிஸில் இந்த மூசா ராசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும் இந்த கதை. சூப்பர். என் பேர் யஷ்வந்த். எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு முதல் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்கே இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாச்சர்ஸில் படம் பண்ணிடணும், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்னை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்களை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், என்னை அவ்வளோ கைட் பண்ணீங்க. உங்கள் கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன். ஆனால் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் சசி சார். சார் பேர் வந்து இதில் மூசா ராசா, உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறையா உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் ஆண்ட்ரூ சார், சார் இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸில் நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலக்ஷ்மி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி ஆகஸ்ட் 7 வருது. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் மணின்னு கீழே போட்டிருக்குது. ஸோ அவன் ஹீரோ. அது இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். இது சூப்பராக வருவேன். அந்த வீடியோவில் வந்துச்சு ஒன்று, நான் சாம்லாம், பாவம் சாம்லாம் கஷ்டப்பட்டு, இந்த சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடித்தார். எங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்கெலாம் போனார். பாவம் அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. ரொம்ப நாள் கழித்து மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே
வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலாக நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்லை, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைமில் இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப ஸோ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட ஒய்ஃப் கேரக்டர் இதில் அது ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த கோ ஆக்டர்ஸ். தே ஹாவ் அ ஹியூஜ் ரோல் அண்ட் த பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் ஆஃப் தெம். And so they all have done a great job. Adu August 7th when it comes to you, I hope that season 1 vida season 2 neenga ellarum love pannonu nenikira. And thanks to all the ADs, everyone, costume Saravanan and nama DOP, music director. Thank you all and all the best to all of us. சொன்னாங்க சின்ன கேரக்டர்னு. இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாமல் வந்து நடித்து 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமாக இருந்தது. அது படம் அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக நடித்ததாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டராக அவங்க அந்த அந்த முஸ்லீம் அந்த இதில் வந்தது அந்த கேரக்டராகவே சுமையாகவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. ஏன்னா எங்கள் பொண்டாட்டிக்கு துவைச்சி கொடுக்குறீங்க, இந்த மூசராசா இவ்வளோ வேலையிலையும் துவைச்சி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏதோ குத்த போகிறாங்க கொல்ல போகிறாங்க. இது குடும்பத்துலேயும் வீட்டோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது. Thank you so much for coming here and supporting Vadanthi season 2. First of all, thank you to Andrew sir, because sir first varumbodhu na actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's like everybody said, they're the dream producers. Ellarkum work pannonu aasa irukum because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she, like, some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure like you're okay, that you know, things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. My entire supporting cast and team. This is my first Tamil project, so I am a little bit, you know, excited, nervous. But same time I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar, Gayatri, Saran ma'am, Shashkumar sir, then again our director Andrew sir. Thank you so much sir for having me here because இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாகலாம் வரதில்லை. இது வந்து 3வது கதை. அது 2 கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சிட்டு எழுதின கதை. ஸோ இன் தட் வே இந்த
இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங். இது சூப்பராக வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதினாப்புல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தென் வி வெண்ட் இன் டு ஷூட். ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் 1 சீசன் 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால வந்துட்டு இன்னும் உள்ளேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கல, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தேட். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதாவே போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசா ராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்ல அப்படின்னா என்ன இப்போ இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்வாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்டு தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை வந்து ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கும் 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசா ராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் we missed one actor from the நீ பேசல இல்லை இன்னும். நான் தீபிகா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு டீமோட அமையிறது வந்து ஐ திங்க் ஐம் லக்கி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது ஹாஸ் கிவன் மீ ஸோ மச் லேர்னிங் அண்ட் so much experience. Thank you Andrew sir for that. எல்லாருமே hands on, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா co-artistum சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி and everybody made it so easy for us to get through this and I think it has come out so well. நீங்களாம் பார்க்கறதுக்கு I am waiting. என் பேர் அர்ஜுன். அந்த சைடில் இருந்தே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வர ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அந்த சான்ஸ் கொடுத்த புஷ்கர் சார், காயத்ரி மேமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஆண்ட்ரூ சார் ஒவ்வொரு விஷயமும் சின்னதாக எனக்கு இப்போ நான் பண்ணியிருக்கேன்னா அது ஃபுல்லாக ஆண்ட்ரூ சார் எனக்கு ஒன்றா சொல்லி கொடுத்து என்னை பண்ண வச்சுருக்காரு. அதனால் ஆண்ட்ரூ சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி வால்வாச்சர் மொத்த செட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்துப்பாங்க. கௌதம் அண்ணா, கணேஷ் அண்ணா, ரூபின் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி என் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
தேங்க்யூ. இவரோட அப்பா சக்கரவர்த்தி வந்து எங்களோட ரொம்ப நாளாக இருக்கார். ஹீஸ் ஆர் யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பார்ட் ஆஃப் ஆர் டீம். ஸோ அவருக்கு இப்படி ஒரு பையன் நடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு இந்த இதில் தான் டிஸ்கவர் பண்ணோம். இவனை சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்தா வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஸோ ஹீஸ் ஆல்சோ ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இட் செல்ஃப். சீசன் 1 வாஸ் ஃபேபிள் ஆஃப் வெலோனி. அது ஒரு கதை, அது ஒரு வேற ஒரு கதை, வேற ஒரு லேண்ட்ஸ்கேப். சீசன் 2 அப்படின்றது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மணி. இது ஒரு வேற கதை, ஒரு வேற லேண்ட்ஸ்கேப். பட் ஆண்ட்ரூ கூட எனக்கு இது தேர்ட் ப்ராஜெக்ட். கொலைகாரனில் ஆரம்பித்தோம் நாங்கள் ஒர்க் பண்ண. கொலைகாரன், அப்புறம் வதந்தி சீசன் 1, சீசன் 2. ஒரு ஃபினாமினல் ரைட்டர் ஆக்சுவலாக. ஃப்ரெண்டுன்றதை மீறி மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றது இல்லை, பட் இருந்தாலும் உண்மையிலே ஹீஸ் அ ஃபினாமினல் ரைட்டர். ஏன்னா ஒரு எபிசோடு அனுப்புவார், மற்றவங்களுக்காவது 8th எபிசோட் அனுப்ப மாட்டார். எனக்கு அடுத்த எபிசோட் அனுப்புறதுக்கே டிலே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு பண்ணுறப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த வதந்தி அப்படின்ற கோர் வந்து ஒரு கிரவுண்டட் ரியாலிட்டி, ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். அது நீங்கள் 2 சீசன்லேயும் அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் அதுக்கான மியூசிக்கை வி ஜஸ்ட் வாண்டட் டு மெயின்டைன். அண்ட் வதந்தி சீசன் 2ல் there is a bit more celebration than season 1. சார், இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சிருக்கோம், அது வந்து ஓகே ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எனக்கு தெரியும் எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்கள் அடுத்த வெப்சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் இவ்வளோ நிறைய தாடி வச்சுருந்தா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ளே. நீங்கள் அதை பாருங்கள், இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருக்கேன். எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காரு, ஏன் இவ்வளோ தாடி வச்சுருக்கு, கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது, நிறைய வளர்க்க சொல்லிட்டாரு. அவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும், வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்து உங்கள் டைரக்ஷனில் வர போகிற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள் சார். நீங்கள் 3 கொஸ்டின் இப்படியே படம்னு கேட்டீங்களா? ஏன்னா படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் அதான் இப்போ சொன்னேன்ல, அதாவது டைம் இருக்குது. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான், ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் கூட யோசிச்சிட்டோம், பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலான்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படி தான் இந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணால் தான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்றைக்கி இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமும் 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும் தான். சார், சசி சார், பல பேருக்கு பலர ஆசா ராசாவாக தெரியும். அது என்ன மூசா ராசா? அது அவர் தான் டேரக்டர் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். என் ஒய்ஃபுடைய ஷீ இஸ் அ டீச்சர். அவள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பேர், அவன் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஓகேயா, நான் முக்கால்வாசி நேரம் இந்த கதைக்கு வர பேர்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, அவள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் இதில் ஏதாவது வித்தியாசமான பேர்கள் கேட்கும்போது அதை இமீடியட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ வெலோனி வந்துட்டு அவள் கூட ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டீச்சர்ஸோடைய நேம். அந்த பேரை தான் வந்துட்டு த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த மூசா ராசா அப்படிங்கிற பேர் வந்துட்டு எனக்கு அதை கேட்கும்போதே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் வந்துட்டு அவள் வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு மூசா முகமது ராசா அப்படின்னு அவள் வச்சிருந்தா, இது கேட்க ரைமிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண அந்த இதுதான். தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சசி சார் சொல்கிறாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்லை க்ளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி. அங்கே அமேசான் வரைக்கும் போகுதுப்பா அது. அப்படிலாம் இல்லை, இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும்போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான். அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம். அது அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இப்படி பண்ணணும், ஈகோவே இல்லை. இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான்ல, நானும் டைரக்டராக இருந்தது தானே. முதல் நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான்
என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசாராசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக இருந்து வந்தேன், அப்படி நின்னேன். இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணுன்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க ஒரு சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். அதுதான் அமேசான் இது முத பண்ணுறாங்க. இது ஓகே. நான் சொல்கிறேன், என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையடா. அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்கண்ணா. அமேசானில் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போ தான் இதாகும். எப்பா மொதப்பா ஹலோ சார், அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சி அவங்க காமெடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற எண்ணம் இல்லைப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி.